ஸோ இப்போ நம்ம சாருக்கு இன்னைக்கு பண்ணுற செஷன் என்னன்னா போட்டுலினம் டாக்ஸின் இன்ஜெக்ஷன் செஷன். எதுக்காகனா இந்த அப்பர் ஃபேஸ்னால் இது ஒடுக்கும் தான் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். எதுக்கு பண்ணுறோமானா அவரோட ரிங்கிள்ஸ் நம்மளுக்கு கம்மியாகிறதுக்கு. ஸோ சார் இப்போ நீங்கள் ஐப்ரோஸ் ரேஸ் பண்ணி காமிங்க. ஸோ இப்போ சாருக்கு இந்த லைன்ஸ் நல்லாவே தெரியறதில்ல. ஸோ இப்போ இந்த இன்ஜெக்ஷனால் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் வருதானா இந்த லைன்ஸ் கம்மியாகிறதுக்கு தான் இந்த இன்ஜெக்ஷன் நம்ம போடுறோம். அப்புறம் கோமா பாருங்க. ஸோ இந்த கோமா லைக் கோமா ஓகே ஸ்கோமா பார்க்கும்போது இங்கேயும் அவருக்கு அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கம்மியாகிறதுக்கு பண்ணுறோம். நல்லா சிரிங்க. ஸோ இந்த சிரிக்கும் போது நல்ல பல் தெரியுற மாதிரி சிரிங்க. ஸோ இந்த லைன்ஸ் சாருக்கு அவ்வளோவா இந்த லைன்ஸ் இல்லை. ஸோ இப்போ நிறைய பேருக்கு இந்த சைட்ஸில் கூட லைன்ஸ் வரும். க்ரோஸ் ஃபீட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த க்ரோஸ் ஃபீட்டு கூட நம்ம இந்த போட்டுலினம் டாக்ஸின் இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம், ஆல்ரெடி சார் நம்மிங் க்ரீம் போட்டிருக்காரு. இந்த நம்மிங் க்ரீம் அட்லீஸ்ட் 1 மணி நேரம் ப்ரொசீஜருக்கு முன்னாடி நம்ம போட்டுக்கணும். ஸோ சார் ஆல்ரெடி போட்டு வந்துட்டாரு. ஸோ இப்போ நம்ம ப்ரொசீஜர் பண்ண போகிறோம். ஸோ அந்த நம்மிங் க்ரீமை க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் எங்கெங்கே பண்ண போகிறேனோ ஒரு வாட்டி நான் ட்ராயிங் போட்டு காமிச்சிட்டு தென் இன்ஜெக்ஷன் ப்ரொசீஜர் சாருக்கு பண்ண போகிறோம். வலிக்குமா? ஓரளவுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் ஒரு ஆன் அ ஸ்கேல் ஆஃப் 10ல் 5 to 6 வலி இருக்கும். ஏன்னா ஊசியால் இன்ஜெக்ஷன் மசில்குள்ளே போகிறதுனால ஓரளவுக்கு வலி இருக்கும். பட் அவ்வளோ உயிர் போகிற மாதிரி வலி இருக்க போகிறது இல்லை. நாய் கடிக்கிற மாதிரி வலி இருக்குமா, கொசு கடிக்கிற மாதிரி வலி இருக்குமா? கொசு கடிக்கும் நாய் கடிக்கும் நடுவில் இருக்கிற வலி தான். ஸோ சார் எப்படி இருந்துச்சு வலி? 1 to 10ல் எவ்வளோ வலி இருந்துச்சு? ஒன்றுமே இல்லை, கொசு கடிக்கிற மாதிரி இருந்ததுமா.